கல்யாண வீடு வத்த குழம்பு பண்ணிருக்கேன். கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம், 6 டீஸ்பூன் தனியா, 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கடைசியா கருவேப்பிலை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததெல்லாம் ஒண்ணா மிக்சர் ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, 15 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சு வச்ச பேஸ்ட், பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்ச புளி, 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கலந்து மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இன்னொரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், சுண்ட வத்தலை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு கோல்டன் கலரா ஃப்ரை பண்ணி எடுத்து கொதிச்ச குழம்புல சேர்த்து கலந்து இறக்குனா கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.